ஜனநாயக மாதர் சங்கத்தின் சார்பாக நாங்கள் வந்து இப்போ மனித உரிமை ஆணையத்திலிருந்து தேசிய மனித உரிமை ஆணையத்திலிருந்து வந்திருக்கிற தகவல் கேட்டு நாங்கள் ஒரு பெட்டிஷன் தயார் பண்ணிட்டு இங்கே வந்தோம். அதுக்குள்ளே அவங்க டைம் ஆயிடுச்சுன்னு போகிறாங்க. ஆனால் அவங்க கூட வந்து மெயில் அனுப்புங்கிறாங்க. கூட வந்தவரை நாங்கள் அப்படியே போயிட்டு இருப்போம். இதெல்லாம் வந்து எப்படி ஒரு மனசாட்சியோடு வந்து விசாரிக்கக்கூடிய அந்த குழுவில் இருக்கிறவங்க இப்படி பேசுகிறாங்கன்னு தெரியல. எங்களுக்கு இது மீண்டும் ஒரு மனசை வந்து சங்கடப்படுத்தக்கூடிய நிலைமையில் இருக்குது. இன்றைக்கி தினமும் வந்து அந்த ஈசா யோகா மையத்தில் இருக்கக்கூடிய பல விஷயங்கள் இன்றைக்கி வந்து வெளிவந்துட்டு இருக்குது. எங்களுடைய ஜனநாயக மாதர் சங்கம் கோவை மாவட்ட குழு அதில் முழுமையாக ஈடுபட்டு யாரெல்லாம் பாதிக்கப்பட்டு வர்றாங்களோ அவங்கள கூப்பிட்டு பேசி அவங்களுக்கு ஒரு ஆறுதலை சொல்லி இதுக்கு ஒரு நியாயம் கிடைக்கும் வரை ஜனநாயக மாதர் சங்கம் தேசிய அளவிலும் போராட நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் சொல்கிறோம். இன்றைக்கி மாலை 4:30 மணிக்கு எங்களுடைய தேசிய துணைத் தலைவர் வாசுகி வர்றாங்க. அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட மாநில தலைவர்கள் பங்கெடுக்கிறோம். ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்குது. அனுமதியும் மீறி நாங்கள் வந்து நடத்துவோம். எங்களை கைது பண்ணாலும் பரவாயில்ல, நீதி கிடைக்கணும். அந்த ஈசா யோகா மையத்துக்குள் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் இன்னைக்கு அம்பலமாகணும். பாதிக்கப்படக்கூடிய பெற்றோர்களுக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். கொடுத்துட்டு சொல்லி அதாவது நம்ம ஒரு நியாயத்துக்காக போராடுறோம். எந்த விஷயமாக இருந்தாலும் பார்ப்போம். அது நியாயம் கீழே கிடைக்கலைன்னா உயர்மட்ட குழு விசாரணைன்னு இப்போ நாங்கள் கேட்டிருக்கிறோம். அதில் வந்து நியாயம் கிடைக்கும். ஏன்னா இப்போ எங்களை போன்ற அமைப்புகள் உள்ளே விடமாட்டாங்க. அங்கே என்ன இருக்குது, எப்படி நடத்துகிறாங்க, ஸ்கூல் எப்படி நடத்துகிறாங்க, அங்கே எப்படி ஈசா யோகா நடத்துகிறாங்கன்னு எங்களை போன்ற அமைப்பில் விட மாட்டாங்க. போகக்கூடிய அரசியல்வாதிகள் அதுக்கு இன்க்ளூடாக தான், அவங்களுக்கு ஈசா யோகா மையத்திற்கு இன்க்ளூடாக இருக்கக்கூடியவங்களாக தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நாங்கள் பார்க்குறோம். நாங்கள் வேறு ஏதோ அங்கே இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை வந்து தெரியாமல் சொல்லலை. பல பேர் பாதிக்கப்பட்டவங்க எங்ககிட்ட வந்து சொன்னதுனால தான் நாங்கள் இது 20 வருஷத்துக்கு முன்னாடியே கையில் எடுத்தோம். ஜனநாயக மாதம் அப்பவும் காவல்துறை அன்னைக்கு இருந்த அரசியல்வாதிகள் அதை மூடி மறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணினாங்க. இன்னைக்கு நிறைய பாதிக்கப்பட்ட பெற்றோர்கள் எங்களை தேடி வர்றாங்க. கண்டிப்பாக அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஏராளமான பிரச்சனைகள் மூடி மறைக்கப்பட்டிருக்குது. அதில் குறிப்பாக சொன்னீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பள்ளி குழந்தைகளுக்கும் சரி, இந்த ஈசா யோகா மையத்துக்குள் இருக்கக்கூடியவங்களுக்கும் சரி ஒரு விதமான மயக்க மாத்திரை கொடுக்குறாங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா மிக மோசமான சம்பவங்கள் அங்கே நடக்குது. ரிப்போர்ட் நாங்கள் இப்போ கொடுத்த பிறகு உங்களுக்கு சாயந்தரம் 6 மணிக்கு நாங்கள் என்னென்ன விதமான அந்த பாதிப்புகள் அங்கே நடக்குது பெண்களுக்குன்னு உங்களுக்கு நாங்கள் பத்திரிகை செய்தியாளர் கூட்டத்தில் சொல்லிடுறேன். எங்கள் தேசிய துணைத் தலைவர் வர்றாங்க வாசுகி, அதனால் நாங்கள் அப்போ வந்து ரிலீஸ் பண்ணிடுறேன். என்னங்கிறது நீதிமன்றத்தில் ஜட்ஜு கேட்டு ஒரு நேரடி குணர்வு மட்டும்தான் தள்ளுபடி பண்ணுறோம். மெடிக்கல் ட்ரீட்மெண்ட், தகப்பனாரை கவனிக்கிறது, அதுக்கெல்லாம் உங்களுக்கு எத்தனையோ வாய்ப்பு இருக்குது. அதுக்கு நீங்கள் என்ன வேணுமோ அதை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நேர்குணர் மலர் மட்டும்தான் தள்ளுபடி பண்ணியிருக்காங்களே. உங்களுக்கு எல்லா வகையிலும் பேரண்ட்ஸ், நீங்கள் சீனியர் சிட்டிசன் சொல்கிறது, மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு எல்லாரும் உங்களுக்கு உரிமை இருக்குது. நீங்கள் அதை செய்யுங்கன்னு எனக்கு நீதி அரசரே அனுமதி வழங்கியிருக்காங்க. அது எப்படி தான் போக தான் என்ன செய்யுங்கிறது தெரியும்.